மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறான அதிசயங்களை மக்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய நம்மளுடைய கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இவர் பார்த்திங்களா பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்தி அதுக்கப்புறம் இவர் பார்த்திங்களா ஜீவ சமாதியமாக ஆயிட்டாருங்க. இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று தான் முருகன் கோவில். மேலுமே அறுபடை வீடுகளாக பிரிந்திருக்கு. முருகரோட அறுபடை வீடுகளில் ஒன்று தான் பழனிமலை. இது பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த ஊரில் பார்த்திங்களா மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறான அதிசயங்களை வாழ்க்கையில் நிகழ்த்தியதுக்கப்புறம் ஜீவ சமாதியமாக ஆயிட்டாருங்க. இது பார்த்திங்களா பழனியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ஆலயம் அமைச்சிருக்கு. கணக்கன்பட்டி கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இவர் பார்த்திங்களா தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டவர் தாங்க இவர். தினமுமே கடவுளுக்காக பணியாற்றி ஆரம்ப காலத்தில் வந்திருக்காரு. இவருடைய உடல் முழுவதுமே பச்சை நிறம் கொண்ட ஆடைகளையே இவர் விரும்பி அணிவாராம். அது மட்டும் இல்லாமல் திடீர் ஒரு பெரிய மூட்டையை இவர் எப்போதுமே வைத்து கொண்டே இருப்பாராம். அதை எங்கே போனாலுமே அதை தூக்கி கொண்டு தான் போவாராம். இந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்க அப்படின்னா ரொம்ப கோபமாக கத்தி அவங்களும் விரட்டி விடுவாங்களாம். கடவுளோட அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்கள் நிகழ்த்தி அதுக்கப்புறம் ஜீவ சமாதியும் அடைந்து விட்டாருங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா. மேலுமே இவர் பார்த்திங்கன்னா பழனிசாமி ஐயா. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றமோ ஏற்றமோ ஏற்படுவதாக சொல்கிறாங்க. மேலுமே நீங்கள் கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு போயிருக்கீங்களா? மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய அனுபவங்களையுமே சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறான அதிசயங்களையுமே சொல்லுங்கள். அதே மாதிரி என்னுடைய அனுபவத்திலையுமே சொல்கிறேங்க. நிச்சயமாக கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நல்ல ஒரு அதிர்வலைவுகள் ஏற்படுவதை நிச்சயமாக காண முடியும். அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி ஆலயத்தில் பார்த்திங்களா ஒரு விதமான புதிர் அதிர்வலைகள் ஏற்படுவதை நம்மளால் உணர முடியுங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலுமே பல்வேறான பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதாக நம்பப்படுது. மேலுமே நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு சென்று வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும். அதே மாதிரி அந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா பார்த்திங்களா பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்திருக்கிறாருங்க. இதே பார்த்திங்களா காலையில் 6 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும், மாலையில் 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் அதே மாதிரி சிறப்பு மண்டல பூஜைகளுமே நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் மிகச்சிறப்பாக பூஜைகள் நடத்துவாங்க. அந்த பூஜையில் நம்ம கடந்து கொண்டாலே நிச்சயமாக நம்மளுடைய தலையெழுத்தே மாறக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வானது நடக்குங்க. அதுவும் இந்த மாசி மாதம் சூரிய கிரகணமோ அமாவாசை திதியும் இனியும் இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்குங்க. கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட வரலாறு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர் நிகழ்த்திய அற்புதங்களை பார்ப்போம். கணக்கன்பட்டி சித்தர் பார்த்திங்களா எந்த நேரமே பரட்டை தலையோடனே அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பாக கட்டியிருப்பாருங்க. இவர் பழனியில் இருக்கும் அனைத்து கோவில்களும் சுற்றி அப்பப்போ அவர் வாழக்கூடிய காலத்தில் வந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் கூட அனைவருமே இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி கல்லால் அடித்து விரட்டிய சம்பவம் கூட நடத்திருக்குங்க. இவர் அழுக்கு மூட்டையை எப்போதுமே கையில் வைத்தே சுற்றி வருவதனால இவரை பழனி சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவருமே இவர் மூட்டைசாமி அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த மூட்டையை அவர் சுமந்துகிட்டே இருக்கிறாருன்னா நம்மளுடைய பாவங்களையுமே அவர் சுமப்பதாக இது ஐதீகங்க. பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் பழனி முருகன் கோவில், மற்றொன்று இடும்பன் கோவில். அவர் அந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்கிறாங்க. பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் சுற்றி வந்தாராம். அப்போது ஒரு நாள் பார்த்திங்களா ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த பொழுதே அந்த வழியே போன ஒரு கார் ஒன்றே வழிமறிச்சாராம். அந்த காரின் உள்ளே பார்த்திங்களா ஒரு வெளிநாட்டிலேருந்து நம்ம ஏரியாவுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க தம்பதிகள். தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததுனால அவங்க பழனி மலை முருகனை தரிசனம் செய்யவே சென்று கொண்டிருந்தாங்களாம். அவங்கள கணக்கன்பட்டி சித்தர் ஐயா பார்த்திங்களா காரில் இருந்து இறங்கி வா அப்படின்னு சொன்னாராம். அந்த தம்பதியருக்கு பார்த்திங்களா என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் அவங்க இருந்தாங்களாம். பிறகு காரில் இருந்து இறங்கி வந்து அந்த பெண்மணியிடம் கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த பெண்மணிக்கு என்னடா பண்ணுறது, நம்ம அவங்க பார்த்திங்களா சைவ சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம், அசைவ சாப்பாட்டை சாப்பிடவே மாட்டாங்களாம். வேறு வழி இல்லாமல் ரோட்டிற்கு எதிரே போய் ஒரு கடையில் பிரியாணி பொட்டணத்தை வாங்கி கொடுத்தாங்களாம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த பெண்மணி
அவங்க குடும்பம் ஒரு சுத்த சைவ சாப்பாடு சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த பெண்மணி பிரியாணி சுவை பிடிக்காம மூக்க பிடிச்சு கொண்டு அந்த பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு வந்தாங்களாம். பிரியாணியை வாங்கி வந்த பிறகு அந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்திங்கன்னா, இந்த பிரியாணியை உன்னுடைய மகன்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னாராம். அந்த பெண்மணியை ரொம்ப ஒரு தடுமாற்றத்தோட அந்த வாங்கி வந்த அந்த சாப்பாட்டை பிரித்து பார்த்து பொழுது ஒரு சிறப்பான ஆச்சரியம் நடந்ததாம். என்ன அப்படின்னா, அந்த பெண்மணி வாங்கி வந்ததோ பிரியாணி பொட்டணம், ஆனால் அந்த பொட்டணத்தில் இருந்ததோ சாம்பார் சாதம். இதனை பார்த்து அந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தோடு இருக்கும்போது உடனே எதிரில் பார்த்தீங்களா ஒரு லாரியானது அந்த அம்மாவை நோக்கியே வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த உடனே அந்த வாய் பேச முடியாத இருந்தாங்க இல்லையா அவங்க பையன், அவன் பார்த்துட்டோன்னே அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து அந்த பெண்மணிக்கு பேச்சே வரல. நம்ம பையன் வாய் பேசாமல் இருப்பான், அவன் வாய் பேசுகிறான் திடீர்னு. அதே மாதிரி நம்ம பையன் வந்து பிரியாணி போட்டணும், எப்படி நம்ம பிரியாணி தானே வாங்கிட்டு வந்தோம், எப்படி சாம்பார் சாதமாக மாறிச்சு, இது எல்லாமே ஒரு ஆச்சரியமாகுது, இது எல்லாமே சித்தர் ஐயாவோட மகிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ஐயாவோட காலில் அவங்க குடும்பமே சேர்ந்து காலில் விழுந்துட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியூர் சென்றிருக்காங்க. இப்படி அவர் வாழக்கூடிய காலத்திலேயே பல்வேறான அதிசயத்தை நிகழ்த்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்ததுக்கு அப்புறமே பல்வேரோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்து வராங்க. இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கிற சூர்யா நடிகர் இவங்க எல்லாம் போயிட்டு ரொம்ப பிரபாண்டமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுறாங்க. அவங்களோட வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு திருப்பம் ஏற்படுவதாக சொல்கிறாங்க. நீங்களுமே இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு ஒரு டைம் சென்று வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாத ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த அது கணக்கன்பட்டி சித்தர் ஆலயத்திற்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. அதே மாதிரி ஒரு டைம் போனால் போதாதுங்க, ஒரு 5-6 மாதம் தொடர்ந்து நீங்கள் போங்க. என்னுடைய அனுபவத்துலேயும் சொல்கிறேங்க, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுமே இந்த ஆலயத்திற்கு சென்று கணக்கன்பட்டி ஐயா கோவிலுக்கு சென்று வந்தாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் பார்த்திங்களா இடைவிடாத அன்னதானமானது நடந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி அந்த அன்னதானம் நம்ம சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஆலயத்திற்கு சென்று இதை சாப்பிட்டோம் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் நம்ம எத்தனை ஜென்ம வந்திருக்கோன்னு பார்த்துருவாங்க. நீ போகிறதுக்கு முன்னாடியே அவங்க தான் உன்னை வர வைப்பாங்க. அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணலான்னா நாம் போனால் நமக்கு என்ன வேணுமோ அது தானாக நடக்கும். அங்கே கொடுக்குற அன்னதானம் பிரசாதத்தை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடல் சார்ந்த நோய்கள் அனைத்துமே குணமாகுவதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கணக்கன்பட்டியார் பெரிய அளவில் தியானம் பண்ணலை, அவருக்கு இயற்கையாகவே உடல் ரீதியாக வந்த மாற்றமும் மேலுமே முன்ஜென்ம தொடர்பு சித்தர்கள் பார்த்திங்களா இங்கே இருக்காங்க. அவங்க உடலில் இருந்து ஆன்மாவை பிரிச்செடுத்துவாங்க, உடல் முழுவதுமே அழுகாது. மேலுமே எத்தனை ஜென்ம பாவங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக நீங்கும். கணக்கன்பட்டியார் சுவாமிகள் சமாதியில் அமாவாசைக்கு விபூதியும் பௌர்ணமிக்கு சந்தன காப்புமே வைத்திருப்பாங்க. அது நம்மளோட வீட்டிற்கு கொண்டு வந்தால் அது மகத்துவமானதுங்க. அது நிறைய நன்மைகள் நம்மளை தேடி வரும். அதே போல் தான் சுவாமிகள் கோவிலில் மாலை போட்டாலே அதை கொண்டு வந்து காருக்கோ வீட்டு நிலையிலோ மாட்டக்கூடாது. அந்த சுவாமி ரூமில் கால்படாத இடத்துல மாட்டி வைக்கணுங்க. கடைசியாக கால்படாத இடத்துல போடணும். அவரோட ஜீவ சமாதியில் அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்து தியானம் செய்யணும். அதே டைமு நம்ம அந்த அமாவாசை பூஜையில் நம்ம கலந்து கொள்ளும்போது ஒரு 2 நிமிஷமாவது அந்த பூஜையில் நம்ம உட்காந்து அதை தியானம் பண்ணும்போது ஒரு 2 செகண்டாவது நம்ம தூங்கிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு சென்றாவே. அதே மாதிரி கடைசியாக பார்த்திங்களா இந்த கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு நம்ம போகும்போது நம்மளால் முடிந்த பூக்களை நம்ம வாங்கிட்டு போய் அவரோட ஜீவ சமாதிக்கு போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளால் முடிந்த ஹெல்ப் பண்ணலாம். அந்த கணக்கன்பட்டி சித்திர ஆலயத்தில் பார்த்திங்களா அன்னதானம் நடக்கும். அந்த சாப்பாடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த ஆலயத்திற்கு சென்று நம்ம ஏதாவது நம்மளால் முடிந்தது ஒரு காய்கறிகள் கட் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் ஏதாவது செஞ்சு நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய அந்த காய்கறி கட் பண்ணோம் அப்படின்னா அந்த சமையலை தான் செஞ்சு கணக்கன்பட்டி ஐயா சித்தர் ஐயாவுக்குமே படிப்பாங்க. இதனால் நமக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்குங்க. அதுவுமே இந்த சூரிய கிரகண நேரத்தில் நம்ம கணக்கன்பட்டி சித்தர் ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் காண முடியும். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும்.
அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தர் ஐயா பிடிக்கும் அப்படின்னா கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவை போற்றி, ஓம் சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி ஐயா சித்தர் ஆலயத்திற்கு நீங்கள் சென்றிருக்கீங்களா? மறக்காமல் உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ் ஆகும். மேலுமே இந்த கணக்கன்பட்டி ஆலயத்தில் நீங்கள் சென்று வந்தாலே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். புதிய அதிர்வலைவுகள் ஏற்படுவதை உங்களாலேயே உணர முடியும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.